புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அமைந்துள்ள ஆவடையப்பார் கோவிலில் ஆத்மநாப சுவாமி திருக்கோயில் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட ஒரு புகழ்பெற்ற சிவத்தலமாகும். இந்த கோயில்ல சிற்ப கலைக்கு ரொம்ப பேர் போனதுங்க. ஏன்னா நான் யூடியூப்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு தாத்தா கூட சொல்லிட்டு இருப்பாரு, ஒரே தூண்ல 1000 தூண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்ப சிலைகள்ல வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அந்த கோயிலோட ஸ்தல வரலாறுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னரிடம் நிதியை கொண்டு ஆவுடையார் என்ற சிவனை வழிபட்டு அவரது ஆணைப்படி கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது. தூணில் உள்ள நுணுக்கமான சிற்பங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவையாகவும், இங்கு சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது, மூலஸ்தானத்தில் தீப்பந்தம் காட்டி வழிபாடு நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நந்தி கொடிமரம் பலியிடம் இல்லாத ஒரே கோவில் இது மட்டும்தாங்க. இங்க இருக்கும் அம்பாள் பெயர் யோகாம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிபி 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் ரொம்ப சிறப்பு சிவத்தலங்க. என்னன்னா, இந்த கோவில்ல அந்த கட்டிட வடிவமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பயங்கர பிரம்மாண்டமா இருந்ததுங்க. எப்படின்னா, நான் இரும்பு கம்பியில நான் பிறந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் கழிச்சு தான் நம்ம பார்த்தோம். கல்லிலே வடிவமைச்ச இரும்பு கம்பிலிகள், அப்புறம் சங்கிலிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிற்ப கலைகளுக்கு பேர் போன மாதிரியே நுணுக்கமான சிற்பங்களா பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தாத்தா பேசிட்டார்ல, அவரு சொல்லுவார் பாருங்க, நரம்பு, அப்புறம் காலோட ஜவ்வு, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி சிற்பக்கலைகளை வந்து அவர் ஷோ அப் பண்ணியிருப்பாரு. இந்த கோயிலுக்கு பின்புறமே மாணிக்க வாசகரோட சிலையை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. பயங்கர பிரம்மாண்டமா இருந்தது கோயில் பார்க்கறதுக்கு. அண்ட் அதே மாதிரி கோயிலுக்கு கொஞ்சம் சின்னதாக ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சுண்ணாம்புலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சுண்ணாம்புகள்லாம் வச்சு அந்த கோயிலோட ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சுண்ணாம்பு வழிமுறைகள் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு மாதிரி ஒரு சல்லடை மாதிரி வச்சிருக்காங்க. அதில் சுண்ணாம்புகள்லாம் தனியாக பிரிச்சு எடுத்து அதை ஒரு மண்ணிலெல்லாம் கொட்டி அதை ஊற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அதை வச்சு ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலோட மதில் சுவர்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க உங்களோட வாழ்நாள்ல கோவில் பார்க்குற விஷயங்கள்ல இந்த கோயிலை ஒரு முக்கியமான கோயிலா நீங்க எடுத்து வச்சிங்க. ஏன்னா அவ்வளோ அருமையான கோயிலா இருந்தது. அண்ட் அதே மாதிரி பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க. கோயில் உள்ள போன உடனே இந்த மண்டபத்துக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழுறதுக்கு ஒரு வழி மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு வந்து இதோட வரலாறு பெருசா எக்ஸ்பிளனேஷன் பண்ண தெரியல. ஏன்னா அது பெரிய வரலாறா போகுது. ஆனா ஓவரால் இந்த கோயிலை நான் பார்க்குறப்ப எனக்கு பிரம்மாண்டமா இருந்தது மட்டும் ஒரு ஆச்சரியமான இதுவா இருந்தது. நம்ம பார்க்க வேண்டிய சிவத்தலங்கள்ல முக்கியமான சிவத்தலமா இது திகழ்கிறதுனால நீங்க தாராளமா இந்த கோயில் போய் பாருங்க. எனக்கு சிற்பக்கலைகள் தாங்க அடிச்சுக்கவே முடியாதுங்க. இதை வந்து ஒரு வீடியோவாலேயோ ஒரு பேசுறதுனாலயோ மட்டுமே இதை கண்டிப்பா பார்க்க முடியாது. நீங்க நேராவே போய் அந்த பாருங்க. அங்க இருக்கிற பெரியவா கிட்ட நீங்க அந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம வாயால வந்து ஏதோ ஒன்று சொல்ல போய் அது தப்பா போய் முடிஞ்சிடும் இல்லைங்களா. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நெஞ்சம் தான் கூகுளை பார்த்து நம்ம சொல்றோம். அங்க இருக்கிற பெரியவா கிட்ட நீங்க போயிட்டு அந்த கோயிலோட வரலாறு பற்றி தெரிஞ்சுங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறப்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தெரியட்டும். எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு சிவனை ஒரு வாட்டி தரிசிச்சா நல்லதே நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.